ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள் அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம். மார்க்கண்டேயன் பிறந்த நாள், அதாவது மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர்மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் எல்லாருமே சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்த்தால்தான் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை பற்றி சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் புதனும் சுக்கிரனும் இருக்கா. இது ஒரு நல்ல ஏற்றம். 3ஆம் அதிபதி 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதும், 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரே வாரத்தில், அதாவது 21/12/2025 அன்னைக்கு குரு வக்கர நிலையில் உங்களுடைய ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு போகிறார். வக்கர நிலையிலேயே புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு போகிறார். அதனால்
21ஆம் தேதி வரலும் பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். அதாவது குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து உண்டு. பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு இந்த 2 கிரகமும் சுக்கிரனும் புதனும் போகிற 6ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அஷ்டமத்தில் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துருக்கார். 8ஆம் இடத்துல சனி பகவான் அடுத்த மார்ச் மாதம் வரலும் இருக்கார். அதனால் இந்த மாதம் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போங்க. எதுவும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருங்கோ. 6ஆம் இடத்துல போய் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால குடும்பாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுப கடன்கள் வரும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 3க்கு 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அது தவிர பார்த்தாலேயானால் அதாவது 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கும் போகிறார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்துக்கும் போய் நிற்கிறார். அதனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் புதிய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் அதாவது மார்கழி மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் பேசுகிறது தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்திக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. அதை தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய ராசிக்கு புதுசாக நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது 24/12 26/12/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது, ஏன்னா அவரே ராசியின் அதிபதின்றதுனால மறையும் பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ரொம்பவும் பொலைட்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பிரச்சனைகள் பண்ணிக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்கோ. ஏன்னா குரு மாறினதுக்கப்புறம் சனியை பார்த்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உடல் நலத்தை பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க பணி கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திரமௌலீஸ்வரர் போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதாவது சிவன் கோவில் சந்திரமௌலீஸ்வரர் சிவன் போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர திங்களூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. சந்திர பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அது. திங்களூர் போய் இது பண்ணிட்டு வாங்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்சதே ஆனால் தயிர் எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. அதாவது இந்த தயிர் இல்லைன்னா தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து ஏற்றங்களையும் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.